அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மினி விலாகில் மஷ்ரூம் டிக்கா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஒரு மஷ்ரூம் பாக்கெட் முழுசாக எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சைடில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு 3 வரமிளகா, 8 முந்திரி, 6 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி அது தனியாக வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்னா மஷ்ரூம் அதை அந்த கடாயில் போட்டுட்டு அதோட தண்ணி நல்லா சுண்டி வரும்போது ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்னா வெங்காய தக்காளி பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையும் ஊற்றிடுங்க. பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பட்டர் இல்லைங்கிறதுனால நெய் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் பாலாடை சேர்த்துருக்கேன். மேலே கஸ்தூரி மெத்தி போட்டு சப்பாத்தி, பூரி, புரோட்டா இது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.